திண்டிவனம் அருகே சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் 15 பேருக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து விழுப்புரம் போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. கோமதி இவர்களுக்கு 2 மகள் இருக்காங்க, 7 வயசு 9 வயசுல ஒரு மகள் இருக்காங்க. இவங்க 2 பேரையும் பார்ட்டி வளப்புல விட்டுட்டு கோமதி புதுச்சேரியில வேலைக்கு போயிடுறாங்க, கூலி வேலை செய்யறாங்க. கடந்த 2019ஆம் ஆண்டு 2 ஆண்டுகளாக வீட்டில் வைத்து அணுவாக பாலியல் வன்புணர்ச்சி செய்ததாக ஒரு அதிர்ச்சிகரமான புகாரை கொடுக்குறாங்க. குழந்தைகள் இந்த வீட்டில் இருக்கும்போது உடல் நலம் அடிக்கடி சரியில்லாம போது அம்மாவுக்கு தெரிய வருது. அம்மா என்ன பண்றாங்கன்னா குழந்தைகளை போட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது தன்னை இது மாதிரி இத்தனை பேர் இது மாதிரி தொடர்ந்து பசங்க ஸ்கூலுக்கு போகும், வீட்டுக்கு வரும், வீட்டுக்கு வந்தா வீட்டுல பாட்டி இருக்க மாட்டாங்க, பாட்டி வேலைக்கு போயிடுவாங்க. 6 மணிக்கு தான் பாட்டி வீட்டுக்கு வருவாங்க. 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் இந்த குழந்தைகள் விளையாடிட்டு இருந்த நேரத்துல அந்த கிராமத்தை சேர்ந்த குற்றம் சாட்டப்பட்ட 15 பேரும் மாறி மாறி வாரத்துக்கு ஒருவர் என நாள்தோறும் இந்த குழந்தைகளை சின்னந்திர குழந்தைகளை தங்களோட வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க, பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல தீர்ப்பு மாதிரி தெரியுது. என்னன்னா 2 சின்ன பொண்ணுங்களை 15 பேர் டெய்லி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. நீதிபதிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.